மலரோட சனிக்கிழமை டைரிங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க இந்த டைரியில். பொடுசுக்கு வந்துட்டு 2 பேர்த்துக்கு லீவுங்கிறதுனால காலையில் 9:30 மேலே தான் டே கேரில் கொண்டு போய் விட்டுட்டு நாங்களே டியூட்டிக்கு கிளம்பியாச்சுங்க. எவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா? அக்ரி இண்டெக்ஸ் கொடிசியாக தேடுங்க ஸ்டால் டியூட்டிக்காக. விவசாயிகளுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆட்டுக்குட்டியிலேருந்து புல்டோசர் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா பூரா நம்ம ஊருக்காரங்க தானுங்க, பொள்ளாச்சிக்காரங்க தானுங்க பூரா. சரி, மணி 3 ஆகிடுச்சு, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கட்டி கொண்டு வந்து எலுமிச்சை சாப்பாடு சாப்பிட்லான்னு ஃபுட் கோர்ட்டுக்கு போனேங்க. அப்போ தான் நம்ம கவிதாக்காவையும் அவங்க ஃபேமிலியோடு பார்த்தேன். ஸோ பொள்ளாச்சியிலேருந்து அக்ரி இண்டெக்ஸ்க்காக வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியோடங்க. பார்த்த சந்தோஷத்தில் கான்டாக்ட் கூட வாங்காம விட்டணுங்க. அதுக்கப்புறம் புலம்பிகிட்டே இருந்தேன், அக்காவோட கான்டாக்ட் வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக செடி வாங்கலான்னு சொல்லிட்டு நர்சரி பக்கம் போனால் அங்கே திருமண உடனே அக்காவும் மறுபடியும் பார்த்தனுங்க. அப்புறம் பார்த்தா அக்கா கிட்ட கான்டாக்ட் நம்பரெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டுங்க. ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. ஆனால் அக்கா வேறு யாருமே இல்லைங்க, நம்ம ஃபுட் மணி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து யூடியூப் சேனல் வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்காவையும் அண்ணனையும் தான் குடும்பத்தோடு நம்ம அக்ரி இண்டெக்ஸில் வச்சு பார்த்தேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. பூவுனா யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. 2 அத்திப்பழ செடி, ஒரு கலாக்காய் செடி, ஒரு சந்தன கலர் ரோஸுன்னு சொல்லிட்டு செடி வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.